பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆமென். ஒரு அலையில சொல்லுங்க, கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடைய ஜனங்களுக்கு இரக்கம் செய்வார் என்று சொல்லி. நம்முடைய ஜனங்களுக்கு இரக்கம் செய்வார் என்று சொல்லி அங்க ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது. ஆனால் வேதம் இயேசு கிறிஸ்து தேவன் இரக்கமுள்ள தேவன் என்று சொல்லுகிறது. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. சத்தத்தை நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லி ஆமென் சொல்லி அல்லேலூயா. தேவன் இரக்கமுள்ள தேவனா இல்லையா? அல்லேலூயா. இரக்கம் உள்ளவராக இருந்ததுனால தான் இந்த பூமி இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. இரக்கம் உள்ளவராக இருக்கிறதுனால தான் நீங்களும் நானும் சபைக்குள்ள உட்கார்ந்துருக்கிறோம். ஆமாவா இல்லையா? அவர் இரக்கம் காட்ட மறந்திருந்தார்னா நாம் இங்கே இருந்திருக்க மாட்டோம். நாம் நிர்மூலமாகாதிருப்பது சத்தமா, நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபையே. கரங்களை தட்டி அல்லேலூயா. இன்னைக்கும் நிற்கிறோம், இன்னைக்கும் வாழ்கிறோம், இன்னைக்கு நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு சத்தமா சொல்லுங்க, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லையா? இந்த உலகம் முடிகிற வரைக்கும் அவருடைய இரக்கம் இருந்துகிட்டே இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கையை தட்டி சொல்லுங்க பார்ப்போம். எப்படி? இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் ஜனங்கள் மேல அவருடைய இரக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இரக்கம் காட்ட அவர் மறப்பதில்லை. பிள்ளை ஒரு தாய் தன் பிள்ளையை மறப்பாளா? ஒருவேளை அவள் கூட மறந்து போகலாம். ஆனால் நான் இரக்கம் செய்ய மறக்க மாட்டேன் அப்படின்றார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப தேவன் தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறவர். இரக்கம் பல விதங்களிலே வெளிப்படுகிறது. தேவனுடைய இரக்கம் எந்தெந்த விதத்தில் நாம் கேட்கிறோமோ, எப்படியெல்லாம் ஆண்டவரிடத்தை நாம் சார்ந்து கொள்ளுகிறோமோ, எப்படியெல்லாம் தேவனிடத்தில் தயவு இரக்கத்தை கேட்டு நம்ம போகிறோமோ, அந்த விதத்திலெல்லாம் தேவன் நமக்கு இரக்கத்தை கட்டளையிடுகிறார், இரக்கம் செய்கிறார். கவனிக்கிறீங்களா? இரக்கம் கர்த்தரிடத்தில் உண்டு. எப்படியெல்லாம் நம்ம பல விதங்களிலே இரக்கம் பாராட்டுகிறார் தேவன். இரக்கம் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் இல்லை, பல விதத்தில் தேவனுடைய இரக்கங்கள் உண்டு. தனிப்பட்ட வாழ்க்கையோ, குடும்ப வாழ்க்கைக்கோ, தொழிலுக்கோ, உன்னுடைய சுகத்துக்கோ, உன்னுடைய ஆரோக்கியத்துக்கோ, விடுதலைக்கோ, வெற்றி வாழ்க்கைக்கோ, எது தோல்வியிலிருந்து நான் வெற்றி வாழ்க்கைக்குள்ள போகணும், எதுக்கெல்லாம் நீ தேவன்கிட்ட இரக்கம் கேட்டு போகிறையோ அதுக்கு எல்லாத்துக்கும் அவர் இரக்கம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாராம். ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கல. செய்தியின் மேல கவனம் இருக்கா எல்லாருக்கும்? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அந்த இரக்கம் பல விதங்களில் இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற இரக்கம் ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எதில் நம் இரக்கத்தை அதிகமாய் தேடணும், இன்றைக்கு என்ன தேவன் வலியுறுத்துகிறார் அப்படின்ற காரியங்களை மாத்திரம் பார்ப்போம். தேவன் என்னோடு இடைப்பட்ட காரியங்களை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். சங்கீதம் 51 1-2 வசனத்தை எடுத்து வாசிங்க. சங்கீதம் 51. எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க வேகமாக. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். அங்க தாவீது என்ன சொல்றான்? சத்தமா சொல்லுங்க, என்ன சொல்றான்? எல்லாரும் சொல்லுங்க. கேட்டீங்களா? வசனத்தை கேட்டவர்கள் திரும்பி உற்சாகமா எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என்ன சொல்றாரு? உமது கிருபையின்படி எனக்கு இறங்குங்கன்னு கேட்கிறான். இங்க ஒரு இரக்கத்தை கேட்கிறான் அவன் தேவனிடத்துல. என்ன இரக்கத்தை கேட்டான்? உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். எனக்கு இறங்குங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு வார்த்தையை மேல வைக்கிறாரு. உமது மிகுந்த இரக்கங்களின்படியே என்ன செய்யுங்க? என்ன? என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். ஆமென். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமாறா என்னை சுத்திகரியும். என்ன பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேட்கிறார். எப்படி? எத்தனை பேரு தேவனிடத்துல நம்ம வாழ்க்கையின் பரிசுத்தத்திற்காக கேட்கிறோம், இரக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, நான் பரிசுத்தமா வாழ விரும்புறேன். எத்தனை பேருக்கு அந்த ஆர்வம் இருக்கு? ஆண்டவரே, நான் ஆசீர்வாதமா வாழ விரும்புறேன், சுகத்தோடு வாழ விரும்புறேன். எல்லாம் இந்த பூமிக்கு இல்லையா? இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் அது உண்டு. கேட்டா கொடுத்துருவார், அதுக்கு இறங்குவார். அதுக்கு இறங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார். ஆசீர்வாதமா வாழணும், இறக்கும். சுகத்தோடு வாழணும், இறங்குவார். அதை கேட்டுட்டே இருந்தா அதை கொடுத்துருவார். அல்லேலூயா. ஆனா பரிசுத்தம் தான் உன்னை எங்க கொண்டு போகும்? எப்பவும் தேவன் உன்னோடு கூடவே வச்சுக்கும். நித்தியத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது இந்த பரிசுத்த வாழ்க்கை மட்டும்தான்.
அதுதான் லேவியராம் புஸ்தகத்தில் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர் ஆதலால் நீங்களும். எப்படி இது யாராவது சொல்லுவாங்களா? அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. நான் தன்னுடைய தகுதியை யாருக்குமே தரமாட்டாங்க. ஒருத்தர் தன்னுடைய தகுதியை தரமாட்டாங்க. இப்ப பிசாசு இருக்கிறான், அசுத்தம். அவன் அசுத்தத்தை வேணா கொடுப்பான், தீமையை வேணா ஒரு மனுஷன் செய்வான். தகுதி இல்லாத ஒரு விஷயத்தை வேணா உன்னை கொடுப்பாங்க. தகுதி உள்ள ஒரு விஷயத்தை என்ன செய்ய மாட்டாங்க, யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, என்னுடையதெல்லாம் உங்களுடையது அப்படின்னா பாருங்க ஆண்டவர். அப்படி யாராவது சொல்லுவாங்களா? அல்லேலூயா. என்னை போல மாற்ற உங்களை நான் வந்தேன் அப்படின்றார். என்னை போல மாற்ற வந்தேன் அப்படின்றார். என்னோடு கூட உங்களை சிங்காசனத்தில் உட்கார் அமர பண்ண உங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றார். ஹலோ, தன் ஸ்தானத்தை மீறி என்ன செய்ய மாட்டான். நீங்க சில பேர் பாருங்க, சும்மா ரோட்ல சில பேர் கூட ஏய் மாமா இந்த மாதிரி மச்சான்னு கூப்பிடுவாங்க. அப்போ ஏய் தேவையில்லை என்ன அப்படிலாம் கூப்பிடாது. ஏன்னா உறவு முறை வச்சு நீ உறவு வைக்கிற அளவுக்கு நீ இன்னும் ரொம்ப இது இல்லை அப்படின்னுப்பாங்க. நண்பர்களை சிநேகிதர்களை சேர்த்துக் கொள்வதற்கு ஒரு தகுதி அடிப்படையை தேடுவாங்க. இன்னைக்கு இருக்கா இல்லையா? சொல்லுங்க வாய் திறந்து. தனக்கு நண்பனாகணும்னா ஒரு தகுதி இருக்கணும். அல்லேலூயா. அந்தந்த தகுதியில ஏற்றபடி நண்பர்களை சில பேர் தேர்ந்தெடுத்துக்குவாங்க இல்லையா? தன்னுடைய தகுதிக்கு தகுந்தபடி வேலைகளை தேடுவாங்க. ஆனால் தேவன் தன்னுடைய தகுதி எவ்வளவு உயர்ந்தது. ஆனா அவர் சொல்றார் நம்மளை பார்த்து, உங்களை என்ன செய்யறேன், சீசர்கள் என்றோ மற்ற காரியங்களை சொல்லுவதை விட நான் உங்களை சிநேகிதர் என்று சொல்லுகிறேன் அப்படின்றார். கையை தட்டி சொல்லுங்களேன். விளங்குதா என்ன சொல்றேன்றாரு? நம்ம சிநேகிதத்தை தகுதியின் அடிப்படையில் தேடுவோம். நம்ம கிட்ட எந்த தகுதியுமே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை சிநேகிதர் என்று சொல்லுகிறேன். ஐயோ, ரொம்ப உற்சாகமாக தான் லேலியா வருது. ஆண்டவர் தன்னை சிநேகிதன். ஆமென். இப்போ எவ்வளவு பெரிய ஆண்டவர், மகிமையின் தேவன். சிரித்த முகத்தோடு கையை தட்டி அவருக்கு ஒரு நாமத்துக்கு மகிமைப்படுத்தி கையை தட்டி சோத்திரம் பண்ணலாமே. அல்லேலூயா. நம்மை சிநேகிதர் என்று அழைத்திருக்கிறார் ஆண்டவர். அவருடைய பரிசுத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். நான் பரிசுத்தர் ஆதலால் நீங்கள் என்ன பண்ணுங்க, பரிசுத்தமா இருங்க. அல்லேலூயா. அப்ப இந்த பரிசுத்தத்துக்காக ஏங்கும் போது, பரிசுத்தத்துக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் இரக்கம் கேட்கும் போது, கர்த்தர் யாரெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ அவர்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு 2 காரியங்களை ஆண்டவர் வலியுறுத்துகிறார். ஒன்று, யாரெல்லாம் நான் பரிசுத்தமா வாழணும் ஏக்கம் இருந்துகிட்டு இருக்கோ, இந்த தவிப்பு இருந்துகிட்டு இருக்கோ, தெரியாது எத்தனை பேருக்குள்ள இருக்குன்னு தெரியல. இருந்தா ஒரு ஆளோ 2 பேரோ இல்லை எல்லாரும் இருந்தீங்கன்னா நல்லது. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அந்த ஏக்கம் தான் உலகத்தில் அதிகமா இருக்கணும். உங்களை போல நான் பரிசுத்தமா வாழணும் ஆண்டவரே. சொல்லுங்களே லூயா. ஆமா, அவர் பரிசுத்தர். அவருக்கு ஈக்குவலா அந்த பரிசுத்த வாழ்க்கை பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறது ஆவதுன்றார் பாருங்க. அவள் எழுதும்போது என்ன எழுதுறாரு? பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறது ஆவது. அல்லேலூயா. அவர் எழுதும் நம்மளை பரிசுத்தவான்கள் என்று சபை சொல்லுகிறது, தேவன் சொல்லுகிறார், ஜனங்கள் புறஜாதிகள் சொல்லுகிறார்கள். இவர்கள் எப்படிப்பட்ட கூட்டம்? பரிசுத்த கூட்டம் அப்படின்னு அவங்களே சாட்சி கொடுப்பாங்க. நம்ம கிட்ட ஒரு குறை இருந்தா என்ன சொல்லுவாங்க? கிறிஸ்துவர்களா இருந்து நீங்க இப்படி செய்யலாமான்னு கேட்டானா ஏன் காரணம் என்ன? ஒரு கிறிஸ்துவர்கள் இப்படி செய்யக்கூடாது என்பது உலகத்தானுக்கே தானாகவே அவன் அறிந்திருக்கிற ஒரு காரியம். நீங்க இப்படி பேசலாமா, நீங்க இப்படி நடக்கலாமா? அப்ப பார்வையில, பேச்சில, நடக்கையில, நம்ம வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தம் நம்ம வாழ்க்கையில உண்டாவதற்கு எதிலெல்லாம் நம்ம தவறுகிறோம், எதிலெல்லாம் நம்முடைய பரிசுத்தம் கரைபடுகிறது. அப்ப நான் என் பாவம் நீங்கி ஆண்டவரே உம்மை போல நான் ஒரு பரிசுத்தமா வாழ விரும்புகிறேன், உம்மை போல வாழ விரும்புகிறேன் அப்படின்னு யாருக்கெல்லாம் ஏக்கம் இருக்கோ அவர்களுக்கு இறங்குவேன் என்று ஒன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். இறங்காமல் இருப்பேனா? இறங்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். 2வது, நீ ஒருவேளை கேட்காம இருந்தா இன்னைக்கு உன் வாழ்க்கையை அர்ப்பணி. அத்தமே வரமாட்டேங்குது. முழு பலத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லு. நல்ல சத்தமா கையை உயர்த்தி ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள், பிரியமானவர்கள், நாம அப்படிப்பட்ட காரியங்கள், அப்படிப்பட்ட விஷயங்களின் மேலே, இப்படிப்பட்ட தேவனுக்கு ஏற்ற ஒரு காரியங்கள் மேலே நமக்கு ஒரு தாகமும், நமக்கு ஒரு வாஞ்சையும், நமக்கு ஒரு ஆசையும் இருந்துகிட்டே இருக்கணும். சொல்றது புரியுதுங்களா? பரிசுத்தமாய் தாவீது தவறு பண்ணிட்டார்.
அப்போ அவன் வாழ்க்கையில தவறு பண்ணினாலும் தன் ஸ்தானத்தை இழந்தாலும் சவுல் ராஜா என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, அவன் தன் ஸ்தானத்துக்கு தேவன் விலகிட்டார். பரிசுத்தப்படுத்தி தேவனோடு கூட இருந்து தன் ராஜ்யத்திலே ராஜாவா இருக்கணும்னு விரும்பாதபடி, தேவன் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தன் ராஜ்யத்தை மட்டும் ராஜாவா இருக்க மட்டும் பிடிச்சு கொண்டான். தாவீது அப்படி நினைக்கல. நல்லா கவனிங்க. இந்த பூமியில் நான் எப்படியோ வாழ்ந்தா போதும், நான் ஒரு ஆசீர்வாதமா வாழ்ந்தா போதும், ஒரு நன்மையா வாழ்ந்தா போதும், எனக்கு கிடைக்கிறது கிடைச்சா போதும், தேவன் இருக்கிறாரா இல்லையோ அப்படின்னு ஒரு உலகம் இன்னைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. சவுல் அப்படி போயிட்டார். ஆனா தாவீது அப்படி போக விரும்பல. தேவன் இல்லைன்னா என்ன, எனக்கு ராஜ்யம் இருக்கு, நான் இருக்கிற வரைக்கும் இந்த ராஜ்யத்துல உட்கார்ந்துக்க போறேன். இல்ல, அவன் அதை காட்டிலும் கர்த்தரிடத்துல தான் செய்த தவறுக்கு தேவன் தன்னை விட்டு போய்விடுவார். தன்னிடத்துல பரிசுத்தம் இல்லைன்னா போயிடுவார். எனக்குள்ள ஒரு பாவம் வந்து விட்டது, அப்ப என் வாழ்க்கை பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லி. நல்லா கவனிக்கிறீங்களா? சத்தியத்தின் மேல கவனம் இருக்கா? எல்லாரும் என்ன கவனிச்சுக்கிட்டே இருங்க. மாத்த போயிட்டே இருக்கும். வசனத்தின் மேல கவனம் தான், எங்கேயும் டைவெர்ட் ஆகாது உங்க மைண்டு. என்ன சொல்றான்னு கவனிச்சுக்கிட்டே இருந்தா கர்த்தர் பேசுவார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ பரிசுத்தத்தை அவன் நாடுகிறான். தேவன் எனக்கு வேணும்னா தன் பாவத்தை மன்னித்து எனக்கு என்ன பண்ணுங்க, பரிசுத்த வாழ்க்கையை தாங்க ஆண்டவரே. சொல்லுங்களேங்க கரங்களை உயர்த்தி. எதை விரும்பினாரு? பரிசுத்த வாழ்க்கையை விரும்புகிறார். பரிசுத்தத்தை விரும்பினார், பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். என் பாவத்தை மன்னிங்க, என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தன் ராஜ்யத்தில் நான் ராஜாவா இருக்கிறதை விட எனக்கு ராஜாவா இருக்கணும். நீங்க எனக்கு வேணும். என்கிட்ட பாவம் வந்ததுனால நீங்க என்னை விட்டு விலகிடக்கூடாது, நீங்க என்னை விட்டு போய்விடக்கூடாது. என் பாவத்தை மன்னிச்சு என்னை சுத்திகரித்து நீங்க எனக்கு இரக்கம் செய்து உமது மிகுந்த இரக்கங்களின்படியே எனக்கு இறங்கி என்னை மீண்டும் ஏற்றுக்கொண்டு என்னோடு நீங்க இருக்கணும் ஆண்டவரே. கையை தட்டி நல்லா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்திருக்கும் போது, அவர்கள் கன்றுக்குட்டிகளை செய்து தேவனுக்கு விரோதமான ஒரு பாவத்தை செய்த போது ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன தெரியுங்களா? நான் உங்களோடு கூட வரமாட்டேன். நல்லா கவனிக்கிறீங்களா? உண்ட பாவம் இருந்தா என்ன செய்ய மாட்டார் ஆண்டவர். ஏன் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும்? கர்த்தர் கூட இருக்கணும். ஏன் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும்? சொல்லுங்க வாய் திறந்து. இயேசு ராஜா நம்மோடு கூட இருக்கணும். அப்போ இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தவறு செய்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, ரைட்டு நீங்க போங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாரு, நல்லா கவனிக்கணும். கண்ணை மூடக்கூடாது. கண்ணை மூடுற ஆளுகள்லாம் செகண்ட் சர்வீஸ் வா. அல்லேலூயா. உச்சி வெயில சூரியனை நல்லா உத்து பார்த்துட்டு வா. அல்லேலூயா. ஆமாம். என்னடி எழுந்து போய் ஓடு, தெருவில் ஓடி ஒரு ரவுண்டு அப்படி போய் அந்த தெருவில் ஒரு சுற்றிட்டு கூட ஓடிவா. இல்லாட்டி இப்போ முகத்தை கழுவிட்டு வா. சோத்திரம், அல்லேலூயா. தேவ சமூகத்தில் தூங்கி தேவனை அசட்டை செய்யாதிருங்கள். அல்லேலூயா. ஆமாம். எப்படியாவது பலப்படுத்தி உட்காந்துது. எனக்கு நேற்று ஜுரம், உடம்பு சரியில்லை. ஸ்தோத்திரம், என்னால் உட்காரவே முடியல. ஆனாலும் உட்காந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி, ஆமாம், தேவனுடைய வார்த்தையை பெற்று கொண்டுட்டு பிறகு மாத்திரை, ஜுர மாத்திரை போட்டு கொஞ்சம் 1 மணி நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு, ஏன்னா மதியத்துவம் இந்த 1 வாரமாக ரெஸ்ட்டே இல்லை, அதனால் கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் திரும்பவும் மாலை கூட்டத்தை முடிச்சுட்டு வெளியில் ஒரு வேலை, அதை முடிச்சுட்டு நைட்டு 10 மணிக்கு மேலே போயிட்டு காலையில் நான் 3:30 மணிக்கு எழுந்திரிக்க என்னால் எழுந்திரிக்க முடியல. சோத்திரம், அல்லேலூயா. மாத்திரை போட்டதுனால ரொம்ப சரியான களைப்பு. சரி படுத்துருவோம், 5 மணிக்கு எந்திரிச்சு ரெடியாகி போயிடுவோன்னு பார்த்தேன். ஆனாலும் ஆவி, சரீரம் பலவீனமான தான், ஆவி உற்சாகம் உள்ளதாக இருந்ததுனால படுக்க வெட்டலை. அல்லேலூயா. ஆமாம், எழுந்து இவங்கெல்லாம் உருட்டுவாங்கன்னு கதவை சாத்திட்டு படுத்தேன். திரும்ப ஆவிக்கு எனக்குள்ளே இருக்கிற உற்சாகம் தூங்க விடலை. எழுந்து திரும்பவும் உட்காந்து ஜெபம் பண்ணி தான் உங்கள் மத்தியில் வந்து நிற்கிறேன். அல்லேலூயா. கையை தட்டி சொல்லுங்க, விளங்குதான் உங்களுக்கு? இப்போ வார்த்தையை கேளுங்க, வசனத்தை கேளுங்க. கொஞ்ச நேரத்தில் பரிசுத்த பந்திக்கு வரப்போகிறோம். வசனம் இருதயத்துக்குள்ள போகணும், வார்த்தை இருதயத்துக்குள்ள போகணும். அல்லேலூயா. சோத்திரம். நைட்டு வேலைக்கு போயிட்டு வந்திருக்கிறேன், விடிய விடிய வேலை செஞ்சு வந்திருக்கிறேன். ஆனாலும் ஆண்டவர் ஆராதனை விடாமல் வந்திருக்கிறேன்னா உங்களுடைய காரியத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். நைட்டெல்லாம் நல்லா தூங்கி 5 மணி நேரமாவது நீ தூங்கி இருக்கிறேன்னா உன் பாடி ஃப்ரீ ஆயிடும். அல்லேலூயா. 5 ஹவர் தூங்கினாலே உன் களைப்பு போயிடும். இல்லை தூங்கவே இல்லை நான் விடிய விடிய அப்படின்னா பரவாயில்ல. சோத்திரம். அது கர்த்தர் சமூகத்தில். ஆனாலும் ஆராதனை நான் வந்துடணும் அப்படின்னு ஓடி வந்தேன்னா பரவாயில்ல. ஒரு 5 நீ தூங்கி இருக்கிறேன்னா நல்லா வெளிச்சு கர்த்தருடைய வார்த்தை கேட்கலாம். அப்போ இங்கேயே வந்து மறுபடியும் நான் தூங்குவேன்னா
சோத்திரம். வார்த்தை கேட்க மாட்டான், ஓயின் குடி மண்டே ஆட்டிகிட்டே இருப்பேன். சோத்திரம். சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமா. நமக்குள்ள இருக்கிற அந்த பலவீனங்கள் தான் அப்படி. நமக்குள்ள ஏதோ களைப்பா இருக்கிற மாதிரி நீங்களே நினைத்து கொண்டால் இழுத்துரும். 5 மணி நேரம் தூங்கிட்டேன் போதும் அப்படின்னு நினைச்சா உங்களுக்கு விழிப்பு வந்துடும். அந்த இன்றைக்கும் பெரிய பெரிய ஆட்கள் உலகத்தான், பிரதமர்லேருந்து முதல்வர்கள் வரைக்கும் நல்லா ஹார்ட் ஒர்க் செய்கிறவங்கலாம் எவ்வளோ நேரம் தான் தூங்குறாங்களாம்? 5 மணி நேரம் 6 மணி நேரம் தான் தூங்குறாங்களாம். சோத்திரம். சொல்லுவது விளங்குதாங்க? அவங்களோட தூக்கமே எவ்வளோதான்? 5 ஹவர் 6 ஹவர் தான். ஆனால் 8 ஹவர் தூங்கணும்னு சொல்லுது. ஆனால் அவங்க 6 ஹவர் தான் தூங்குறாங்களாம். அது ஏன்னா டைம் இல்லை, ஓடிட்டே இருக்கணும். ஒர்க் அதிகமாக இருக்குது. கவனிக்கிறீங்களாம்மா? சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு அம்மா சரி சொல்லிட்டு இருக்கேன் நான் தூங்குறேன்னு தூங்குது. தூங்காதீங்கன்னு சொல்லும் போதே தூங்குறாங்க. சோத்திரம். அல்லேலூயா. இது சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு தூக்கம் வருது. சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. இது ஒரு பெரிய வியாதி. இது நான் இதை பேசக்கூடாது தான் இருக்கிறேன். ஆனாலும் சொல்லலைன்னா என்ன பண்ணுது? ஒரு ஆள்லாம் பரவாயில்ல, நிறைய கண்ணு மூடுது. இங்கே எல்லாரும் கண்ணு என் கண்ணு உங்கள் கண்ணு எல்லாரும் உங்கள் முகத்தையும் பார்க்குது இல்லை? கையை உயர்த்தி நல்லா சொல்லுங்க. துக்ககரமான காரியம் இது. சபையில் இப்போ ரொம்ப நடக்க ஆரம்பிக்குது. நான் தான் சொல்கிறேன்னா எல்லா பாஸ்டரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சாமிதாஸ் ஐயாவே ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார் ஃபாதர் ஜபத்தில். ரொம்ப சபையில் இது நிலைமமோ இப்படி இருக்கிறாங்க மக்கள். இங்கே ஓடி அங்கே சாடி செல்லை பார்த்து அதை பார்த்து தூங்காமல் கொல்லாமல் வச்சுக்கிட்டு வந்து என்ன செய்கிறாங்க? 2 மணி நேரம் கூட விழித்து கர்த்தருடைய ஆராதித்து வார்த்தை கேட்க மாட்டுறாங்க அப்படி. அல்லேலூயா. அதனால் கவனிங்க, அந்த செய்யக்கூடாது. நீங்கள் தீர்மானத்தோடு வாங்க. நம்மால் எப்படி தீர்மானம் எடுப்பாங்களா? ஐயா போனால் தூங்குறான்னு சொல்லலான்னு வராமல் இருப்பாங்க. தீர்மானமெல்லாம் இப்படி தான் போகுது, தலைகீழாக தான் போகுது, உல்டாவா போகுது. ஹலோ, சொல்றதை கேட்டு ஆமா சரிப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்றவர்கள் இன்றைக்கு குறைந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஆமா இல்லை நம்ம சரிப்படுத்திக்கணும். அல்லேலூயா. அப்படின்னு நம்ம வரும்போதே என்ன தீர்மானத்தோடு வரணும்? என் கண்ணு மூடக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல தீர்மானத்தோடு வரணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒருத்தரை சொல்லலை, நிறைய பேர். அதனால தான் இன்னைக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்களாம்மா? ஆமாம். உன் மூஞ்சிலே சத்துன்னு அடிச்சுக்கோ, முழிப்பு தானாக வந்துடும். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. ஏன் அந்த நாள் எல்லாம் அப்படி காலையில் எழுந்திரிச்சு ஜெபிக்கிறதுக்கு சரி ஒத்துழைக்காது. ஒரு பாஸ்டம்மா ஒரு முறை சொன்னாங்க. அவங்க எழுந்து என்ன பண்ணாங்களாம்? தூக்கம் ரொம்ப களைப்பு இழுத்துட்டே இருக்கிறனால என்ன பண்ணாங்களாம்? ஸ்கிப்பிங் போட்டாங்களாம். ஒரு காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணாங்களாம்? கொஞ்ச நேரம் ஒரு 25, 30, 40 ஸ்கிப்பிங் போட்டோன்னு தூக்கமெல்லாம் பறந்தே போயிடுச்சு அப்படின்னாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்புறம் உட்காந்து ஜெபம் பண்ணுறாங்களாம். தன் சரீரத்தை எப்படியா தேவன் பக்கமாக திருப்பி, களைப்புக்கு இடம் கொடுக்காம தேவன் பக்கமாக திருப்பி தேவனை தேடுறேன். அதுதான் பலன். வேலை செய்யறதுல ஒத்துழைப்பு கொடுக்குது பாருங்க. இப்போ நீ கூட்டம் முடிஞ்சோன்னு முழிச்சுக்கும் கண்ணு. அப்போ நீயே தெரிஞ்சுக்கலாம் இது ரொம்ப டேஞ்சரு அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. கூட்டம் முடிஞ்சோன்னு முழிச்சுக்கும். வண்டியிலெல்லாம் கண்ணு முழிச்சுட்டு தான் போவோம், சுறுசுறுப்பாக வேலை செய்வோம். இன்னைக்கு நைட்டு 11 மணி வரைக்கும் உன் கண்ணு மூடவே மூடாது. அல்லேலூயா. அப்புறம் 12 வரைக்கும் கூட போகலாமே, இன்னும் 1 மணி வரைக்கும் கூட இன்னைக்கு போகலாமேன்னு இன்னைக்கு 1 மணி வரைக்கும் விட்டாலும் சுற்றிக்கிட்டு கிடப்போம், கண்ணே மூடாது. ஆனால் இங்கே வந்து உட்காந்தா மட்டும் கண்ணு சோறுக ஆரம்பிச்சிடும். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். நல்ல சத்தமா தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க. அப்போ பரிசுத்த வாழ்க்கையை விரும்பி நான் ராஜாவா இருப்பதை விட என் தேவன் எனக்கு தேவை. சவுல் அதை அசட்டப் பண்ணிட்டார். சவுல் அதை அலட்சியம் பண்ணிட்டு விட்டுட்டார். ஆனா யார் அலட்சியம் பண்ணி விடல? தாவீது அதை அலட்சியம் பண்ணி விடல. என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தன் குற்றங்களை உணர்கிறவன் யார்? தன் தவற உணர்கிறவன் யார்? நீதிமொழிகளில் சொல்லப்படுகிறது. எடுத்து வாசிங்க. 28:13 வாசிங்க பார்ப்போம் வேகமா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. அப்ப பாவத்தை மறைச்சுக்கிட்டே இருக்கிறது இல்ல. பாவத்தை தேவனுடைய சமூகத்தில் என்ன பண்ணு? அறிக்கையிட்டு விட்டு விடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அறிக்கை இடன்னு மட்டும் சொல்லப்படல. அறிக்கையிட்டு. எவ்வளவு அருமையா வார்த்தை இருக்கு பாருங்க. அல்லேலூயா. உன் பாவத்தை நீ என்ன பண்ணணும்? அறிக்கையிட்டு விட்டு விடணும். அத இரக்கம் பெறுவான். கைகளை தட்டி அவன் என்ன பண்ணுவான்? தேவனிடத்துல இரக்கம் பெறுவார்கள் அவர்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் தேவை. அப்போ மோசே அதுதான் ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் சொல்லுகிறான், அவன் கேட்கிறான்.
மோசே, ஆண்டவரே நீங்க எங்களோடு வர இல்லை. ஆண்டவர் சொல்றார், இவங்க பாவம் இருக்கு, தப்பு இருக்கு இவங்கள்ட்ட, இவங்களோட நான் வரமாட்டேன். அப்ப சொல்றான், உங்க சமூகம் எங்களோடு வராமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். அப்ப தேவன் இல்லாத வாழ்க்கை இந்த உலகத்துல பிரியமானவர்களே வீணான வாழ்க்கைங்க. நல்ல கவனிங்க. ஒரு தண்ணீர்ல ஒரு மீன் இல்லாம அது எப்படி வெளியில வந்தோடனே அது துடிதுடித்து மரித்து போகுமோ, அது போல தேவனோடு இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு வாழ்வு. நாம் ஆத்துமா ஜீவனோடு கூட இருக்கும். இல்லைனா எப்போ தேவன் நம்மை விட்டு போகிறாரோ, தேவன் விலகி விடுகிறாரோ, அப்பொழுது நம்ம ஆத்துமா உள்ள தானா மரிச்சு போயிடும். இந்த பூமியில சரீரம் போன உடனே இந்த ஆத்துமா இளைப்பாறலுக்கு போகாது. மரித்து போன ஆத்துமா நரகத்துக்கு தான் போகும். ஆனா இந்த ஆத்துமா உனக்கு மீட்கப்பட்ட ஆத்துமாவா இருந்தா ஜீவனோடு கூட இருக்கும். உன் சரீரம் மண்ணுக்கு போனோடனே இந்த ஆத்துமா தேவனிடத்துல போகும், கர்த்தரிடத்துல போகும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ அதுக்கு தான் பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும். அதுக்கு தான் பரிசுத்தம் தேவைப்படுகிறது. அப்ப தாவீது இறங்குவேன்றார். அதுக்கு நான் இறங்குவேன் தான் சொல்றார் ஆண்டவர். நான் இறங்க மாட்டேன்னு சொல்லல. பரிசுத்தமா வாழ்றது கடினம்னு நினைக்கிறோம் நம்ம. இல்ல, ஆண்டவரிடத்துல நீங்க கேட்டீங்கன்னா அவர் தருவார். அவர், ஆண்டவரை நீ விரும்ப விரும்ப கேட்க 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 உனக்கு அந்த இரக்கம் பாராட்டப்படும் என்றுதான் இன்னைக்கு சத்தியம். இறங்கும்னு கேட்டா தாவீதுக்கு இறங்கினார் ஆண்டவர். எப்படி இறங்குன்னு கேட்டதுனால ஆண்டவர் என்ன பண்ணாரு? தாவீதுக்கு இறங்காம போயிட்டாரா? அவன் பாவத்தை மன்னித்து அவனை சுத்திகரித்து அவனுக்கு இரக்கம் செய்து மீண்டும் தன்னுடைய பரிசுத்தத்தை அவர் கொடுத்தார். இன்றைக்கு தம்முடைய பரிசுத்தத்தை அவர் திரும்பவும் நம்ம கொடுப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அந்த இரக்கத்தை குறித்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா யோவேல் புஸ்தகத்துல அவர் வாசிங்க. யோவேல் 2:13 சொல்லப்படுகிறது, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? அதாவது உன்னை விட்டு விலகிறதுக்கோ, உன் வாழ்க்கையில தீமை வர்றதுக்கோ, உன் வாழ்க்கையில தீமை அனுமதிக்கிறதுக்கோ, உனக்கு தீமை செய்யறதுக்கோ மனஸ்தாபப்படுறாராம். தம்பி விளங்குதா? நினைக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். அப்ப நல்லா கவனிங்க, எவ்வளவு அழகா எப்படி போட்டிருக்கு. உன் வஸ்திரத்தை அல்ல. பழைய ஏற்பாட்டு சத்தியத்தில் என்ன பண்ணுவாங்க? பாவம் வந்தோன்னு என்ன பண்ணுவாங்க? தவறுனோன்னு என்ன பண்ணிடுவாங்க? தங்களுடைய வஸ்திரங்களை கிழிச்சுக்கிடுவாங்க. கிழிச்சுக்கிட்டு சாம்பலை பூசிட்டு ரட்டு உடுத்தி என்ன பண்ணுவாங்க? ரட்டுனா அந்த கோணி, பழைய கோணி இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி தூக்கி தலையில போட்டு ஆண்டவரே அப்படின்னு தங்களை தாழ்த்துவாங்க. எங்களை மன்னிங்க. புரியுதா உங்களுக்கு? என்ன பண்ணுவாங்க? தங்கள் என்ன வஸ்திரம் போட்டிருந்தாலும் உடனே கிழிச்சிருவாங்களாங்க. தங்கள்கிட்ட தவறு இருக்குன்னு தேவனுடைய வார்த்தை வரும்போது வீட்டில் அந்த சாம்பல் இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்து முகம், தலை, எல்லாம் உடம்பெல்லாம் பூசிக்கிட்டு கோணி எடுத்து போட்டுக்கிட்டு அல்ல ரட்டு உடுத்தின்னு, அதுதான் பழைய ரட்டு எடுத்து உடுத்தி கொண்டு சாம்பலுக்குள்ள போய் உட்காந்துக்குவாங்களா. சாம்பல் இருக்குல்ல, அதுல அமர்ந்து உட்கார்ந்து கண்ணீரோடு அழுவாங்களா. கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு யாராவது அப்படி வருத்தப்படுறோமா? கண்ணீரோடு மனம் திரும்புறோமா? அதை விட ஆண்டவர் சொல்றாரு, இது என்ன ஆயிட்டா நாளடைவில் நல்லா கவனிங்க, உண்மையா அப்படி செஞ்சாங்க, இருதயத்தை உடைஞ்சு போய் அதை செஞ்சாங்க. நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா, பாவம் மன்னிக்கப்படணும். அடுத்தடுத்த தலைமுறை வந்து பார்க்குறாங்கல்ல, பாவம் மன்னிக்கப்படணும் என்ன செய்யணும்? வஸ்திரத்தை கிழிச்சுக்கிட்டு சாம்பலை போட்டுட்டு போய் சாம்பல்ல உட்காந்துக்கணுமா அப்படின்னு தப்பு இருக்கணும்னு என்ன பண்றான்? வஸ்திரத்தை கிழிச்சுக்கிறான், சாம்பலை போட்டுக்கிறான், போய் உட்காந்துக்கிறான். சும்மா உட்காந்து கதை பேசிட்டு செல்லு பார்த்துக்கிட்டு, வாட்ஸ்அப் நல்லா அனுப்பிக்கிறான்ப்பா, இவனுக்கு நம்ம திருப்பி ரிப்பீட் ஆகணும் அனுப்பாம விட்டோமே அப்படின்னு இங்கே உட்காந்து என்ன பண்ணுறான்? ஷேர் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு உட்காந்து நான் செல்ஃபி எடுத்து சாம்பலில் உட்காந்து நான் மனம் திரும்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஃபோட்டோ போட்டுட்டு, இவ்வளோ விளங்குதாங்க. மனம் திரும்புவது நாடாளுவில் எப்படி ஆயிடுச்சு? இப்படி போயிருச்சு. அப்போதான் அவங்க பழைய ஏற்பாட்டில் நாள் செல்ல செல்ல ஆண்டவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, வஸ்திரத்தை நீ கிழிக்காத, என்ன பண்ணு, அதை ஆண்டவர் ஏற்றுக்க மாட்டார். உன் இருதயத்தை கிழிச்சுக்கிட்டு அப்படின்னா என்னது? உன் மனதை உடைச்சு உண்மையா மனம் திரும்பி, உண்மையா இருதயபூர்வமா திரும்பி வா, தப்ப உணர்ந்து திரும்பு. அப்படி இளைய குமாரன் வந்தான், தன் தகப்பன் அவரை ஏற்றுக்கொண்டார். புரியுதுங்களா உங்களுக்கு?
அப்போ இன்னைக்கு ஒரு சுத்திகரிப்பு கூட்டம் வந்து உட்கார்ந்தா அப்படி இல்லை. சுத்திகரிப்பு கூட்டத்தில் வந்து அமர்ந்து இருதயத்தை திறந்து நம் பாவங்களை அறிக்கையிடுவது. இன்றைக்கு பரிசுத்த பந்திக்கு முன்பு ஏதோ பேரளவு ஒரு வார்த்தை, ஆண்டவரே நான் பரிசுத்தப்படுத்துங்க, என்ன சுத்திகரிக்கணும், வாயில சொல்லிட்டு போறது இல்லை, வார்த்தையில் அல்ல பிரியமானவர்களை. கவனிக்கிறீங்களா? உண்மையாக உன் இருதயபூர்வமாக நீ இரக்கம் கேட்கும் போது தன் தவறை உண்மையாக உணர்ந்து, ஆண்டவரே இது எனக்கு பிடிக்கல, இந்த வாழ்க்கை பிடிக்கல, பாவ வாழ்க்கை எனக்கு பிடிக்கல. எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க அதை? இந்த பாவ வாழ்க்கை, இந்த அநீதியான வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமில்லாத செயல்கள், சிந்தனைகள், யோசனைகள் எனக்கு பிடிக்கல ஆண்டவரே, நான் வெறுக்கிறேன். உங்களை போல நான் மாற்றுங்கப்பா, நல்ல புத்தி குணத்தை எனக்கு கொடுங்கப்பா, பரிசுத்த வாழ்க்கை எனக்கு தாங்கப்பா, உங்களை போல பரிசுத்தப்படுத்துங்கப்பா அப்படின்னு கேட்டா, அதை விரும்பிட்டு உன் இருதயத்தில் விரும்பிட்டே இருந்தா உன்னை மன்னிச்சு அந்த இரக்கம் பாராட்டுவாராம். அப்போ பூமியில் இருக்கிறவங்களா பரிசுத்தவான்களா? நான் பரிசுத்தவானா? பூமியில் இருக்கிற பெரிய பெரிய ஊழியர்கள், மூத்த ஊழியர்கள், இதற்கு முன்பு இருந்தவங்க வரைக்கும் எல்லாரும் பரிசுத்தவான்களா? ஆபிரகாம், மோசே எல்லாம் பரிசுத்தவான்களா? இல்ல. நல்லா கவனிக்கணும். இயேசு மாத்திரம் பரிசுத்தர், தேவாதி தேவன் மாத்திரம் பரிசுத்தர். அவரை தேடின ஆபிரகாமில் இருந்து, மோசேல் இருந்து, எத்தனையோ ஊழியர்கள் வரைக்கும், இன்றைக்கு நான் வரைக்கும் அவரை தேடினதுனால, அவருக்கு ஒப்பு கொடுக்கிறதுனால அவர் பரிசுத்தத்தை எங்களுக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கும் அதை செய்கிறார், ஒவ்வொருவருக்கும் அதை அவர் செய்கிறார். சோத்திரம், அல்லேலூயா. அதனால எல்லாரும் பரிசுத்தம் கிடையாது, ஆனா பரிசுத்தம் ஆயிட்டே இருக்கிறோம். எல்லாரும் நீதி இடையில பரிசுத்தம் ஆகிறவன், சத்தமா சொல்லுங்க, வெளிப்படுத்தல் ஆண்டவர் என்ன சொல்லி முடிக்கிறார்? சீக்கிரமா நான் வரப்போகிறேன், நீ என்ன பண்ண, பரிசுத்தம் ஆகிறவன். சத்தமா தான் சொல்லுங்களேங்க, இன்னும் பரிசுத்தம் ஆகிட்டே இரு. பரிசுத்தம் ஆகிட்டேன்னு சொல்லாத, பரிசுத்தமாகிறவர்கள் இன்னும் பரிசுத்தம் ஆகிட்டே இருங்க. இதுதான் தேவனுடைய வார்த்தை. நல்லா கவனிக்கிறீங்களாமா? இங்க ஹலோ, ஆம், ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தை விரும்பிட்டே இருக்கணும், பரிசுத்தத்தை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும், பரிசுத்தத்தின் மேல ஒரு பசிதாக நமக்கு வேணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பரிசுத்தம் உண்டாகணும் ஆண்டவரே என் வாழ்க்கையில். இன்னைக்கு சபையில பரிசுத்தம் அப்படின்றது அடிபட்டு போச்சு. அல்லேலூயா. பாவம் மன்னிக்கப்படணும், பரிசுத்தம் ஆகணும். நாளடைவில் பழக்கமாய் அப்படியே என்ன ஆகிறோம்? பாவத்தில் பழகி அதுலயே வாழ ஆரம்பிச்சு விடுகிறோம். ஒன்றும் நடக்கலையே. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன தண்டிக்கலையே, ஆண்டவர் என்ன எதுவும் கேட்கலையே, ஆண்டவர் என்னோட ஏற்கனவே பேசிட்டார், நிறைய சொல்லிட்டார், நிறைய இடைப்பட்டுட்டார், இப்போ வரும்போது பார்த்துக்கிறேன்னு விட்டுட்டார். அதுக்கு முன்னாடி உணர்ந்து மனம் திரும்பினா பாக்கியவான்கள். நிறைய பேருக்கு அப்படி ஆகி போச்சு. சொல்றது விளங்கலைங்களா? ஹலோ, ஏற்கனவே சில பேர் தப்பு பண்ணியிருப்பாங்க பாருங்க, வாழ்க்கையில் நிறைய தவறுகள் பண்ணியிருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் வரவில்லையே, நமக்கு லைஃப் எல்லாம் நல்லா செட்டில் ஆகி போச்சு, நல்லா தான் போகுது, நம்ம பாவம் செஞ்சதுக்கு ஆண்டவர் நம்ம தண்டிப்பார்னு பார்த்தா ஒன்றும் நடக்கல. அப்ப நம்ம ஒழுங்காதான் இல்லை. நீ மனம் திரும்புவ, நீ அதை உணர்ந்து மனம் திரும்புவேன்னு உனக்கு இரக்கம் செஞ்சிருக்கிறார் ஒழிய, நீ அதை நீதின்னு சொன்னா உன் வாழ்க்கை அடிபட்டு போகும். ஆண்டவரே, நான் தப்பு மேல தப்பு பண்ணேன், ஆனா நான் நிர்மூலமாகாதபடி எனக்கு இரக்கம் செஞ்சிருக்கிறீங்க, என் தவறுகிற இன்றைக்கு நான் உணர்கிறேன், உடைய பிள்ளையா இருந்து உன் மீறுதல்களை நான் இன்றைக்கும் உணர்கிறேன். உங்க இரக்கம் என் வாழ்க்கையில மாறாம இருக்கட்டும், உங்க பரிசுத்தம் என் வாழ்க்கையில மாறாம இருக்கட்டும். நீங்க என்னை விட்டு விலகாமல், என்னை கைவிடாமல் என்னோடு கூட இருந்து நீர் என்னை வழி நடத்துவீராகன்னு கிருபை கேட்கணும். நல்ல கையை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல ஜோரா கையை தட்டி பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பயபக்தி வேணும். தேவன்ட்ட என்ன வேணும்? பயபக்தி வேணும். முறைகேடா செஞ்ச காரியங்களை மன்னிப்பு கேட்கணும். ஒருத்தன் வந்தான் என்கிட்ட, ஐயா ஜெபம் பண்ணு. என்ன ஜெபம் பண்ணும்? நான் ரிஜிஸ் மேரேஜ் பண்ணின நாள் ஜெபம் பண்ணு, உன்னே போடுவேன். அல்லேலூயா. ஓடிடு. சோத்துரும். அதை நீ சொன்னதே தப்பு, அதை அந்த நாளை நீ நினைவுல வச்சிருக்கிறதே தப்பு. எங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண? இங்கே பண்ணல, எங்கேயோ போய் பண்ணிட்டு வந்ததுக்கு, எப்போ வீட்டுக்கு தெரியாம, சொந்த பந்தங்களுக்கு தெரியாம, தேவனுக்கு விரோதமா செஞ்ச ஒரு பாவத்தை இன்னைக்கு அதை ஆசீர்வதிங்கன்னு ஜெபம் பண்ணா, அதுக்கு ஆண்டவரே நான் மன்னிக்கணும், இன்னைக்கு அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவரே நான் மன்னிக்கணும், இன்னைக்கு எனக்கு மன்னிச்சு இரக்கம் கொடுத்துருக்கிறார் வாழ்க்கை,
அப்ப அதை நீ நினைவு கூர்றன்னா என்ன அர்த்தம்? பாவத்தை நினைவு கூர்ற, உன் மீறுதலை நினைவு கூர்ற, உன் தப்ப நினைவு கூர்ற. எதை நினைவு கூறணும்? தேவன் தந்த ரட்சிப்பு, தேவன் தந்த மீட்பதான நினைவு கூறணும். ஆயை திறந்து நல்ல சத்தமா சொல்லு அல்லேலூயா. அப்ப எதை நினைவு கூறுகிறோம் நாம்? அப்ப பாவத்துல பழகி நம்ம அப்படியே என்ன செய்யக்கூடாது? உனக்கு அப்படி திருச்சபை இன்றைக்கு போயிட்டு இருக்குது, கடைசி காலம் நல்லா கவனிக்கணும். நீங்க இன்னைக்கு திருச்சபை அப்படி போயிட்டு இருக்குது. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இல்ல ஆண்டவர் ஒன்னும் நினைக்கல, விட்டார் போல. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்க சொன்னார், கூட்டிட்டு போ, நான் அவர்களை விசாரிக்கும் நாளில விசாரிப்பேன். ஒரு நாள் விசாரணை நாள் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் ஒரு நாள் வச்சிருந்தார பூமியிலேயே. ஆண்டவர் வருகிற நாள் விசாரணை நாள் ஒன்று இருக்கிறது. ஹலோ அம்மா, கவனிக்கிறீங்களாம்மா? இனி தூங்குனீங்கன்னா பேர் சொல்லி எழுந்து வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிடுவேன். நான் சொன்ன எல்லாரும் விழிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு இனி தூங்குனீங்கன்னா என்ன சொல்லுவேன்? பேர் சொல்லி எழுந்து வீட்டுக்கு போயிட்டு செகண்ட் சர்வீஸ் வாங்கன்னு சொல்லிடுவேன். ஸ்தோத்திரம், பார்த்துக்கிறேங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா, அல்லேலூயா. கொஞ்சமாவது பயம் வேணும். சொல்லிகிட்டே இருக்கிறோம், திரும்ப திரும்ப அசால்ட்டாக தூங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம், கவனிக்கணும். அப்புறம் எப்படி நீங்கள் இப்போ பந்தி எடுப்பீங்க சொல்லுங்கள்? இப்போ கர்த்தருடைய பந்தி எடுக்க வரீங்கன்னா இங்கே வார்த்தையை கேட்டு உன்னை ஒப்பு கொடுக்காம நீ எப்படி பந்தி எடுப்ப? தேவ பந்தியாப்பா. இது இப்போ பயபக்தியை பரிசுத்தத்தை குறித்தா பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ இன்னைக்கு அசட்டை பண்ணக்கூடாது. கவனிக்கணும். நீங்கள் ஒரு ஆள்னால நான் எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். நான் பேசக்கூடிய காரியம் தவறை, சத்தியத்தை சபையில் கண்டிக்க வேண்டும். சொல்றது புரியுதுங்களா? நீ புதுசாக வந்திருக்கிற, உனக்கு ஒன்றுமே தெரியாது, இப்போதான் வந்தேன்னா உங்களை போய் நான் தூங்காதீங்க வைக்காதீங்கன்னு கட்டாயமாக சொல்லவே மாட்டேன். ஏன்னா அவங்க இன்னும் அறியலை. நீ சத்தியத்தை அறிஞ்சிட்ட. தூங்குவதும் ஒரு பாவம் தான். தேவ சமூகத்தில் வந்து தூங்குவதும் ஒரு பாவம். அல்லேலூயா. அதனால கொஞ்சம் தயவு செய்து கவனமாக கேட்கணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமாம், திரும்ப இது எல்லாரையும் அது டிஸ்டர்ப் பண்ணுறதா ஆகிடும். அதனால கவனிச்சு கேளுங்க. ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். கவனிக்கிறீங்களா? சரி. அப்போ ஆண்டவரிடத்துல இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு காரியங்களுக்குள்ளாக கடந்து போகாம இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாய் உங்களோடு பேசுகிற காரியத்தை நீங்கள் சிந்தையில வைத்துக் கொள்ளுங்க. நான் சில விளக்கங்களை ஆவியான நடத்தலின்படி சொல்லுகிறேன், சில உதாரணங்களை சொல்லுகிறேன். ஆனால் மைய வார்த்தை என்ன அப்படின்றத நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அது முக்கிய வார்த்தை என்ன அப்படின்ற இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்க. தேவன் உன் பரிசுத்த வாழ்க்கைக்கு இறங்காம போக மாட்டார். நீ உண்மையா விரும்பினா, உண்மையா மனம் திரும்பினா, உனக்கு பாவத்தை மன்னிச்சு உன்னை சுத்திகரித்து உனக்கு இரக்கம் செய்வேன் அப்படின்னு தான் இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். இரக்கம் உண்டாகும்னு வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் இதை இரக்கத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறோம்? அதான் முக்கியம். எத்தனை பேர் ஏங்கிட்டு இருந்தீங்க? அதை இன்றைக்கு அவர் தருவார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஏங்கிட்டு இருந்தீங்களோ அதை இன்றைக்கு உங்களுக்கு தருவார். இல்லை இன்றைக்கு அதை குறித்த அறிவே இல்லாமல் இருந்தாலும், ஓ இரக்கம் இருக்கா அவர்கிட்ட, நான் அப்படியே என்ன பண்ணுறேன், வெளியில தெரியாமல் அப்படியே கொண்டு போயிடலானே. இல்லை, இரக்கத்துக்கு ஒப்பு கொடுத்து அவன் அறிக்கை செய்து அதை விட்டுட்டு இரக்கம் கேட்க 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 உனக்குள்ள இருக்கிற பாவத்தின் வல்லமைகளை கர்த்தர் முறிச்சு உனக்குள்ள தன்னுடைய பரிசுத்தத்தை அவர் கொடுத்துருவார். நீ கடைசி வரைக்கும் ஒரு பரிசுத்தவானாக, ஒரு பரிசுத்தவாட்டியாக வாழ்வதற்கு அவர் வேண்டிய கிருபைகளை அவரே உனக்கு தருவார். அவர் தருவாருங்க. அவர் தம்முடைய பரிசுத்தத்தை தான் உனக்கு தருகிறார். நீ இதுக்காக பெரிய மாம்சத்தில் போராட வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம், அல்லாட வேண்டாம். சிலுவையில பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஜெபத்துல தாழ்த்தி இரக்கங்கேளு, உன்னை ஒப்பு கொடுத்து இரக்கங்கேளு, உன் பாவத்தை அறிக்கையிட்டு இரக்கங்கேளு. அவர் இன்னைக்கு உனக்கு ஒரு பரிசுத்தத்தை தருவதற்கு, உன்னை மன்னித்து உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்கு அவர் இன்றைக்கு என்ன செய்கிறார்? இரக்கம் உள்ளவராக இருக்கிறார் என்று தான் வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ நீ மனம் திரும்பி, வஸ்திரத்தை இல்லை இருதயத்தை கிழித்து மனம் திரும்பினா என்ன பண்ணுவார்? ஆண்டவர் இறங்குவார். இப்ப நினைவே பட்டணத்தில் போய் யோனா தீர்க்கதரிசனி வார்த்தை சொல்லிட்டு வந்தார். உங்க மேல குற்றம் இருக்கு, தவறு இருக்கு, 40 நாள்ல கர்த்தர் உங்களை அழிப்பேன்னு சொல்லிட்டாரு. கவனிங்க, பாவத்தின் சம்பளம் சத்தமா மரணம் சொல்லிட்டு வந்தார். சொல்லிட்டு வந்தோடனே இவர் இவங்க சாக போறாங்களா இல்லையான்னு ஒரு ஓலை கொட்டா போட்டு உட்கார்ந்துக்கிட்டாராங்க. சோத்திரம், அல்லேலூயா. எதுக்கு? 40 நாள்ல பட்டணத்தை ஆண்டவர் சோதோம் குமார மேல அக்கினி இறக்கி கவிழ்த்து அழிச்சு போட்டாரு. நோவ காலத்துல வெள்ளத்தை ஊத்தி அழிச்சு போட்டாரு. இங்கே நினைவே பட்டத்தில் என்ன நடக்க போகுது, எந்த விதத்தில் இதை அழிக்க போகிறார் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? ஸ்தோத்திரம், அல்லேலூயா.
உட்காந்து அவங்க என்ன பண்ணாங்களாம், யோனா வார்த்தை சொல்லிட்டு வந்தவர் எப்ப சாவான் இவன், வார்த்தை சொல்லிட்டு வந்துட்டோம் அப்படின்னு உட்காந்து போய். இந்த ஜனங்க வார்த்தை கேட்டவங்களை என்ன பண்ணிட்டாங்க, ஓரளவுக்கு ஆண்டவரை பற்றி இவர்களுக்கு அறிவு இருந்ததுனால எல்லாரும் கண்ணீரோட மனம் திரும்பி, எது வரைக்கும் மிருகங்கள் வரைக்கும் சொல்லிட்டான் ராஜா. எல்லாரும் ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்காந்து கத்தர்கிட்ட ஒருவேளை அவர் மனஸ்தாவப்பட்டு, ஒருவேளைன்னு தான் சொல்றான், சாகிறது நிச்சயம். நம்ம தாழ்த்துறதுனால, நம்ம பாவத்தை செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிறதுனால, ஒருவேளை அவர் மனம் இறங்கினா இறங்கட்டும், இல்லைன்னா நம்ம சாகிறோம்னு சொல்லி அத்தனை பேரும் உட்காந்துட்டான். இது யோனாவுக்கு தெரியாது, இது ஆண்டவர் மட்டும் பார்த்துட்டார். இவன் தப்பு செஞ்சதை மட்டும் இவன் ஆண்டவர் சொன்னார். இப்ப மனம் திரும்பினது இன்னும் ஆண்டவர் அவன்கிட்ட பேசல. சொல்றது விளங்குதுங்களா? இப்ப என்ன ஆயிடுச்சு, அங்க ஆண்டவர் இவங்க மனம் திரும்பினதை பார்த்துட்டு ஆண்டவர் அவங்க மேல மனம் திரும்பினதை பார்த்து பரிதாபம் கொண்டாருன்னு போட்டிருக்கு. என்ன பண்ணிட்டாரா, பரிதபித்தார். இனி இவங்க எப்படி மனம் திரும்புறாங்களே, மனம் திரும்பிட்டா பாருங்க அவரு நம்ம மேல பரிதாபம் வந்துருமா. எவ்வளவு கோவப்பட்டாரோ அவ்வளவா இறங்கிடுவாராம். அதான் இறங்கிறதுன்னு சொல்லப்படுது. இறங்கினார், இறங்குவார், இறங்குவேன் அப்படின்ற. அதான் தாவீது போனோன்னு கேட்கிறான், இறங்கும் மிகுந்த இறக்கங்களின்படியே எனக்கு இறங்கும். புலம்பல்ல. அதனாலதான் எரேமியா தீர்க்கதரிசி சொன்னார், நாம் நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லையே. தப்பு பண்ணி இருக்கிறோம், இன்னும் அவர்கிட்ட இரக்கம் உண்டு, இன்னும் அவர்கிட்ட கிருபை நமக்கு உண்டு அப்படின்னு புலம்பல்ல எரேமியா தீர்க்கதரிசி சொல்றார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ இவன் உட்காந்துட்டு இருக்கிறான், அழியில ஒன்றும் நடக்கலை. ஆண்டவர் சொல்றாரு, நான் இவங்க 40 நாள் முடிஞ்சு போச்சு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவன் மனம் திரும்பிட்டான், அவன் மேல இறக்கம் வச்சு அவன் மேல பரிதாபப்பட்டுட்டேன்றார். அதுக்கு சொல்றான் ஆண்டவரை பார்த்து, நீங்க இரக்கம் உள்ள தேவன் என்று நான் அறிஞ்சிருக்கிறேன். எப்படி? நீங்க இரக்கம் உள்ள தேவன், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் என்றும் 4 சொல்லுவோம். 4 தானே, 4:2 யோனா 4:2 கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீஷுக்கு ஓடி போனேன். இதனாலதான் நான் ஓடுனேன். எதனால ஓடுனேன்னு விளக்கம் சொல்றான் பாருங்க. நீர் இரக்கம் உள்ள தேவன், மனதுருக்கம் உள்ளவரும், நீடிய சாந்தம், மிகுந்த கிருபையும் உள்ளவரும், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இவன் எப்படியாவது இந்த ஜனங்க சாகணும் தான் ஓடி இருக்கிறான். நான் போய் சொல்லி இவங்க மனந்திரி, இப்ப நான் இருக்கிறேன், சாகட்டு இவங்க பாவத்தில், இவங்களுக்கு பரிசுத்தத்தை பத்தி பேசக்கூடாது. அதுக்காக ஆண்டவர் எனக்கு ஊழியம் வச்சுக்கிறாரு. சொல்லுங்களேங்க. நான் கொடுக்குற வார்த்தையில் இன்னைக்கு இங்க இருக்கிறவங்களுக்குள்ள நீங்க ஒரு உணர்வு அடைஞ்சு நீங்க மனஸ்தாபப்பட்டு கர்த்தருக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து போனீங்கன்னா அவருடைய இரக்கத்தை பெற்று போகணுமே. இவனுடைய ஒரே நோக்கம் என்ன, ஏன்னா நினைவே பட்டணத்தார் இஸ்ரவேலர் ரொம்ப அகைன்ஸ்டா இருந்தவங்க, நிறைய தவறு, அது பெரிய சரித்திரம். அதனால வாய்ப்பு வந்துச்சு, போய் சொல்லிட்டு வந்துட்டார். சொல்லிட்டு வந்து இவன் ஒரு வேளை மனம் திரும்பிட்டாருன்னா இறங்கிடுவாரு. அதனாலதான் நான் தரிசிச்சுக்கு ஓடுனேன். நீங்க மீனை விட்டு அதை விட்டு இதை பிடிச்சி என்னை இழுத்துட்டு வந்து இங்க உட்கார வச்சு நிக்க வச்சு சொல்ல வச்சுட்டீங்க. சொல்லிட்டேன், அவன் மனம் திரும்பினவன் இறங்கிட்டீங்களே. அப்ப தெரியுது அவனுக்கு யாருன்னு, இவரு இரக்கமுள்ள தேவன் என்று அவன் அறிந்திருந்தான். அல்லேலூயா. நீங்கள் நான் அறிந்திருக்கமா, என் தேவன்கிட்ட போனா எனக்கு என்ன உண்டு, என் தவறுக்கு என் பாவத்துக்கு மன்னித்து எனக்கு இறங்கி மீண்டும் எனக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கை, மீண்டும் ஒரு நீதி உள்ள வாழ்க்கையை, மீண்டும் அவரை போல ஒரு வாழ்கிற வாழ்க்கையை அவர் எனக்கு திரும்பவும் தருவார் என்று அவரிடத்துல இரக்கம் உண்டு, அவரிடத்துல மன்னிப்பு உண்டு, அவரிடத்துல தயவு உண்டு என்பதை தெரிஞ்சுக்கோ. ஆனா திரும்ப போய் பாவம் செய்கிறதுக்கல்ல, மீண்டும் அவரை போல பரிசுத்தமாய் வாழ்கிறதுக்கு. அப்ப பரிசுத்தமாய் உன்னால வாழ முடியாது, அதுக்கு அவருக்கு உன் வாழ்க்கையை விட்டு கொடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்க 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 ஒரு நாள் நிச்சயம் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தியே தீருவார். எதுக்கெல்லாம் நீ போராடி ஜெபம் பண்ணுகிற சில பேர் இருக்கலாம், எனக்கு தெரியாது. எதுக்கெல்லாம் போராடுற நீ, ஐயோ என்னால பரிசுத்தமா வாழ முடியல, இச்சைகள் என்கிட்ட போராடுது, கோபங்கள் வந்துருது, ஜெப வாழ்க்கை இல்லை, தேவனோட உறவு இல்லை, நிறைய விஷயங்கள்ல நீங்க போராடிக்கிட்டு இருக்கலாம். அல்லேலூயா. அப்ப அதெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, உனக்கு இரக்கம் பாராட்டுவேன், தொடர்ந்து கேட்டுட்டே இரு.
மன்னிச்சு இரக்கம் பாராட்டி அவர் விரும்புகிற பரிசுத்தத்தை தேவன் உனக்குள்ள நிச்சயமாக இந்த நாட்களில் கட்டளையிட விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு கட்டத்திலையும் பிரியமானவர்களே, ஒவ்வொரு சமயத்தில் நம்ம பார்க்கும்போது தேவன் இந்த இரக்கத்தை, இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன்ல சிறைப்பட்டு போனப்போ தானியேல் இதே ஜெபத்தை தான் செய்கிறார். 9ஆம் அதிகாரத்தில் 8 வாசிங்க பார்ப்போம். தானியேல் 9:8 வேகமா வாசிங்க. ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்துக்குரியவர்களானோம். அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகள் ஆகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு எங்களுக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமற் போனோம். நிறைய தப்பு பண்ணிட்டோம் ஆண்டவரே. ஆனாலும் எப்படி எங்கள் என்னது ஆனாலும் சொல்லுங்க. ஆனாலும் ரொம்ப அங்க சொல்றான், இதெல்லாம் இருக்கு ஆண்டவரே ஆனாலும் அப்படின்னு சொல்றோம். ஆண்டவரிடத்தில் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்பும் உண்டு. கையை தட்டி சொல்லுங்களேன். விளங்குதா உங்களுக்கு? தப்பு பண்ணிட்டோம், மீறிட்டோம், நிறைய தவறு நடந்து போச்சு ஆண்டவரே. ஆனாலும் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சத்தமா கையை உயர்த்தி. விளங்குதா? தவறு இருக்கலாம், மீறி இருக்கலாம், ஆனாலும் ஆண்டவர் அவர்கிட்ட ஒன்று உண்டு. என்ன உண்டு? இன்னைக்கு சொல்றாரு, அவரிடத்துல இரக்கமும் மன்னிப்பும் உண்டு. அதை நீங்க பெற்றுக்கொள்ள விரும்புறியா? எத்தனை பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ அவருக்கு இன்னைக்கு கொடுக்க விரும்புகிறார். எத்தனை பேர் இன்னும் கேட்காம இருக்கிறீங்களோ இன்னைக்கு ஜெபம் நாம் பண்ணும்போது கேட்கும்போது உன்னை மன்னித்து உனக்கு இரக்கம் செய்ய விரும்புகிறார். அவர் பரிசுத்தத்தை தர விரும்புகிறார். அதை உறுதியா பற்றிக்கொள், நீ விடாம பற்றிக்கொள். நீ ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பின்பக்கத்தில் பாருங்க, அதை தொடர்ந்து அதே தானியேல் புத்தகத்தில் 1-2 வசனம் மிக அருமையா இருக்கும். 18வது வசனத்தை வாசிங்க. என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும், உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கங்களை. அருமையா சொல்றவர், நான் நீதியை நம்பி உங்கள்கிட்ட வரலப்பா, எங்க நீதி ஒண்ணுமே இல்லை, எல்லாம் அழுக்கான கந்தையா இருக்கு. இப்ப எதை நம்பி உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன்? உங்களுடைய இரக்கங்களை நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய இரக்கங்கள் உண்டு. வாசிங்க பார்ப்போம். மிகுந்த இரக்கங்களையே நம்பி, உமது மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை, எங்க ஜெபத்தை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். இந்த ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானதாங்க. கீழே தொடர்ந்து, ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். எப்படி சொல்றான் பாருங்க 19. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதிக்காதீங்க, இரக்கம் பாராட்டுங்க என்று ஜெபம் பண்ணினானா. வசனம் சொல்லுது 23ல, நீ மிகவும் பிரியமானவன், அதனால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ஆமா, ரொம்ப விருப்பமான ஒரு ஜெபம்னா மற்றவர்களுக்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிப்பதும், உனக்காக நீ மன்னிப்பு கேட்டு கேட்கிற ஜெபமுக்கும் உடனே பதில் உண்டா. நீ மனம் திரும்பி தேவ சமூகத்துக்கு போகும்போதே இல்லையா வரமாட்டேங்குது, ஜெபம் பண்ணியா இல்லையான்னு தெரியல, இன்னாடி வருமே கையை உயர்த்தி, சத்தமே வரல தம்பிங்க, நல்லாதான் கையை உயர்த்தி சென்றா சொல்லு. சோத்திரம். அல்லேலூயா. இப்படி போயிருக்கிறீங்களா தேவ சமூகத்திற்கு? இப்படி போய் ஜெபம் பண்ணி இருக்கிறீங்களா கர்த்தருடைய பாதத்துல? தேவனுடைய ஆராதனைக்கு வரும்போது, ஆண்டவரே இன்னைக்கு ஒரு வாரம் கடந்து போச்சு, நீங்க சொன்னதை கேட்கல, எவ்வளோ மீறுதல்கள் தவறுகள் இருக்கு, ஆராதனை வேளையில் என்னை மன்னித்து நீங்க என்னை ஏற்றுக்கொண்டு உங்களோட வார்த்தைகளை கொடுத்து என்னை ஆசீர்வதிங்கன்னு ஒரு சின்ன ஜெபம் பண்றோமா? சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களாங்க? ஹலோ, கவனிக்கிறீங்களா? அவன் சொல்றான், எது பிரியம்? இந்த ஜெபம் பிரியம். ஸ்தோத்திரம். எதுக்குங்க இதெல்லாம்? எதுக்கு இதெல்லாம் நம்ம முயற்சி பண்ணோம்? ஆண்டவர் வரும்போது அவர் நம்மோடு இருக்கணும். ஒண்ணு, அவர் வரும்போது அவரோடு நம்ம இருக்கணும். அவர் இப்ப நம்மளோடு இருக்கணும். அவர் வரும்போது வாழ்நாள் முழுது அவரோடு வாழணும். இந்த வாழ்க்கைக்காக தான் நம்ம இந்த பிரயாசம் தேவை. ஆனா இந்த வாழ்க்கை விட்டுட்டா இந்த பூமியிலே ஆண்டவர் நம்மோடு இருக்க மாட்டார், மறுமையில ஆண்டவரோட நம்ம போய் இருக்க முடியாது. ஏன்? ஆண்டவர் இல்லைனாவே அங்க பிசாசு வந்துருவோம். 2 பாயிண்ட் தான். நீங்க தேவனை விட்டுட்டீங்கன்னா உனக்குள்ள பிசாசு வந்துருவான். அதனால கர்த்தரை ஒரு நாள் விடவே கூடாது. அதனாலதான் தவறு இருந்தாலும் எங்க வந்துரு,
பாதத்துக்கு வந்துரு, என்னன்னாலும் அவர்கிட்ட வந்து ஒப்பு கொடுத்துரு உன் வாழ்க்கைய. அவர்கிட்ட இரக்கம் உண்டு, உன்னை சரிப்படுத்திடுவார். எப்படியாவது கேட்டுக்கிட்டே இரு, தட்டிக்கிட்டே இரு, கதவு திறக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எதுக்கோ தட்டுறியம்மா, இம்மைக்குரிய மறுமைக்குரிய வாழ்க்கைக்காக தட்டு. உனக்கு பெற்று கொடுத்துட்டாரே சிலுவையில், இரக்கம் பாராட்டுவேன்னு சொல்ல. பழைய ஏற்பாட்டுக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கான உறுதியான வார்த்தை இல்லை, ஆனா புதிய ஏற்பாட்டில் இருக்கு. அதை காட்டிலும் மிகுந்த இரக்கம், பழைய ஏற்பாட்டை விட மிகுந்த இரக்கம் இந்த புதிய ஏற்பாட்டில் கொடுத்திருக்கிறாரே. அப்ப அதை கேட்டு பெற்றுக்கொண்ட அவர் பரிசுத்த வாழ்க்கையை நம்ம பின்பற்றலாமே. அல்லேலூயா. ஆம், அதே மோசே அந்த அந்த இந்த ஜபத்தை ஏறெடுத்த பின்பு ஆண்டவர்கிட்ட ஒரு காரியம் கேட்பான். அதை மட்டும் நான் சொல்லி இப்போ ஜெபிக்க போகிறோம், பந்திக்கு நேராக கடந்து போக போகிறோம், நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க போகிறோம். கவனிங்க என்ன, பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. மோசே இந்த ஜபத்தை பண்ணிட்டு ஆண்டவர், ஆமாப்பா சரிப்பா நீ கேட்குற நான் வரேன்ப்பா அப்படின்ட்டார். சும்மா ஒரு, அதாவது என்ன சொல்றாரு, இவன் கேட்கறதுனால வரேன்ப்பா. கவனிச்சிக்கலாங்க, நீ மன்னிப்பு கேட்குற இந்த ஜனங்களுக்கு, சரி மன்னிக்கிறேன்ப்பா. இப்போ நான் ஜெபம் பண்ணுறேன் உங்களுக்கு, ஆண்டவரே ஜனங்களை மன்னிக்கிறேன், கூட வாங்க ஆண்டவரே, கூட வரேன், ஆசீர்வதிங்க ஆண்டவர், ஆசீர்வதிக்க. ஆனால் இது எப்படி செய்யல ஆண்டவர், மனப்பூர்வமாக சொல்லல ஆண்டவர். அது இந்த வார்த்தையோடு இவன் ரொம்ப ஆண்டவரோட அட்டாச்மெண்ட்டாக இருந்ததுனால ரொம்ப ஒரு ஈர்ப்பில் ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே நான் உங்களை பார்க்கணும். எது கேட்குறா, சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அக்கினியில் இறங்குறாரு, மேகஸ்தம்பத்தில் வராரு, அங்கிருந்து ஒரு சத்தம் பிறகுது, உங்களை நான் உருவத்தை நான் பார்க்கலையே, உங்களை நான் பார்க்கணுமே அப்படின்னு ஆசைப்படுறான். ஆண்டவர் சொல்றாரு, என்ன பார்த்த ஒரு மனுஷனும் உயிரோடு இருக்கக்கூடாது, ஆனாலும் உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றேன். என் மகிமைன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த மகிமை யார் தெரியுங்களா? என் மகிமையை காண்ப, கண்மலைக்கு போ, அந்த கண்மலை இயேசு, அந்த கண்மலையின் வெடிப்பிலே கரத்தால் உன்னை மூடுவேன், அப்பொழுது என் மகிமையை வெளிப்படும், அதுல என்னுடைய பின்பக்கத்தை நீ பார்ப்ப அப்படின்னார். அந்த மகிமை கண்மலையும் இயேசு, அந்த மகிமையும் இயேசு. ஒரு நாள் பார்ப்பீங்க, எல்லாருக்கும் பிரதட்சியமா வெளிச்சமாவார் அவர் அப்படின்றதுக்கு முன்னடையாளமா மோசைக்கு மறுக்காம ஒரு நாள் குமாரன மூலமா இந்த மகிமையை உலகத்துக்கு காட்ட போறேன், அதுக்கு முன்னடையாளமா மோசைக்கு மறுக்காம கர்த்தர் வார்த்தை சொல்றாரு. இப்ப மோசே போய் கண்மலையில் நிக்கிறான், கர்த்தருடைய கரம் அவனை மூடுது, மகிமை, தேவ மகிமை வெளிப்படுது. அந்த மகிமையிலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது பாருங்க, அதான் ரொம்ப முக்கியமான காரியம். அந்த வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். 30 நான் எடுத்துக்கொள்ளுங்க, 4ஆம் அதிகாரத்துல 5-9 வரை வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி, கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி, எல்லாரும் வசனத்தை கவனிங்க, பைபிள் இல்லாதவர்கள் நீங்க டிவியில பார்க்கலாம். அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார், கர்த்தருடைய நாமத்தை கூறினான். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும், பாருங்க அங்க கர்த்தர் கடந்து போகும்போது ஒரு சத்தம் உண்டாகுது, தேவனுடைய வார்த்தையின் சத்தம் உண்டாகுது. என்னது? கர்த்தர் இரக்கமும், கர்த்தர் இரக்கமும், கிருபையும், நீடிய சாந்தமும், மகா தயையும், சத்தியமும் உள்ள தேவன் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். இன்னைக்கு நீ இரக்கம் பெற்றா எத்தனை தலைமுறைக்கு? அப்பா அது சொல்லு, கணக்குல என்ன முடியுமா? அது சொல்லு. 1000, 3 தலைமுறையே மறந்து போயிடும், 4ஆம் தலைமுறை மறந்துடும் இல்லையா? உன் தாத்தாவை தெரியும், அதிகபட்சம் ரொம்ப யோசிச்சா தாத்தாவோட தாத்தாவை தெரியும் இல்லையா? சொல்லுங்களேங்க, எனக்கு என் தாத்தாவை மட்டும்தான் தெரியும். இப்போ என் பிள்ளைகளுக்கு நான் வேணா நான் சொல்லி கொடுக்கலாம், அவங்களுக்கு எங்கள் அப்பாவுடைய அப்பா பேர் சொல்லி கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி முப்பாட்டம் யாரு தெரியாது. ஆனால் ஆண்டவர் எது வரைக்கும் இரக்கம் செய்கிறாராம்? இரக்கத்தை தான் பாட்டுக்கிறோம். எது வரைக்கும் இரக்கம் உண்டு? 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தை, மீறுதலையும், பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். உடனே மோசே என்ன செய்யறான் பாருங்க, தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு, ஆண்டவரே உம்முடைய கண்களில்
நாட்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றார். பாருங்க, மகிமையை பார்க்கணும்னு சொன்னவன் மகிமை வெளிப்படும் போது மகிமையிலிருந்து ஒரு சத்தம் வருது, தேவன் இரக்கம் உள்ளவர், 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற ஒரு வார்த்தை வந்தோடனே மோசே எவ்வளவு அருமையான ஒரு காரியத்தை செய்யறான் பாருங்க. மகிமையை பாட்டு, ஆண்டவரே என்ன நினைங்க, எனக்கு இரக்கம் செய்யுங்க, என் குடும்பத்துக்கு, அதெல்லாம் கேட்கல. அவன் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறான், ஜனங்கள் மேல இப்ப ஆண்டவர் கோபமா இருக்கிறார் மன்னிக்காம. நல்லா கவனிக்கிறீங்களா? ஹலோ, கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் கோபமாகிறார். உடனே ஆண்டவர் பாத்துல விழுந்து, ஆண்டவரே நீங்க இரக்கமுள்ள தேவன், மன்னிக்கிற தேவன், அதனால இந்த ஜனங்களை நீங்க என்ன பண்ணணும், பாவத்தை மன்னித்து எங்களை எப்பொழுதும் உங்களுக்கு சுதந்திரமாக உங்க பிள்ளையாக நீங்க எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் மன்னிச்சுட்டேன்றதுக்கு ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? அடுத்த பகுதி சொல்றாரு பாருங்க. அதற்கு ஆண்டவருடைய வார்த்தை வருது. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்றேன்ப்பா. பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் என்ன செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆண்டவர் பாருங்க, மன்னிச்சுட்டேன் இந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லாம அடுத்த ஸ்டெப்பு போயிட்டாரு பாருங்க. மன்னிச்சுட்டேன்றதுக்கு அடையாளம் என்ன? புதிய உடன்படிக்கை ஒன்று பண்றேன்பான்றார். என்ன உடன்படிக்கை? பூமி எங்கும் எந்த ஜாதியிலத்தை செய்யப்படாத அதிசயங்களை உங்களுக்கு முன்பாக செய்வோம். அப்படின்னா என்னது? கூட வருவேன் அப்படின்ட்டார், மன்னிச்சிடுறேன் அப்படின்றார். இது மாத்திரம் இல்ல, உன்னோடு கூட இருப்பேன். இந்த ஜனங்கள்லாம் கர்த்தருடைய செய்கை என்ன செய்வார்கள்? நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தோட முடிக்கிறாருங்க. இரக்கம் காட்டுறது மாத்திரமல்ல, மன்னிக்கிறது மாத்திரமல்ல. நீங்க மனம் திரும்ப எப்ராஹிம் பாருங்க, ஆண்டவர் சொல்றார் எப்ராஹிமுக்கு நான் இறங்காம இருப்பேனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு. அதுக்கு ஏன் அப்படின்னா, அவன் விழாவில் அடித்துக்கொண்டு தன் தப்ப உணர்ந்து அழுதுட்டு இருக்கிறான். எப்படி நம்ம சில பேர் எப்படி, நம்ம ஊர் பழக்கம் என்னது? நம்ம ஊர் பழக்கம் என்ன? மாறல அடிச்சுக்குவான். என்னன்னா என்ன பண்ணுவான்? டமால் 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 என்ன பண்ணுவாங்க? டக்குன்னு தானா கை வரும், என்ன செஞ்சிருவாங்க? ஆண்கள் பெண்கள்னு வித்தியாசமே இருக்காது. சில பேர் ஆண்கள் என்ன பண்ணுவாங்க? தலையில் அடித்துக் கொள்வாங்க, பெண்கள் உடனே மார்பிளையும் அடித்துக் கொள்வாங்க. போச்சேன்னு அழுவான். ஆனா இஸ்ரவேலருடைய பழக்கம் என்னவா? சொல்லுங்க, என்ன பழக்கம்? விழாவில் அடித்துக் கொள்வது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. விழாவில் அடிச்சுக்கிட்டாங்களா? அல்லேலூயா. ஆமா, இப்படி அடிச்சுக்கிட்டு ஆண்டவரேன்னு விழுந்திருக்கிறான். தப்பு பண்ணிட்டோம் மன்னிங்க. அப்போ அதுக்கு தான் சொல்றாரு, அவன் விழாவில் அடிச்சுக்கிட்டு தன் தப்புக்காக மனஸ்தாபப்படுறான். அதனால நான் அழிப்பேன்னு சொன்ன அந்த இப்ராஹிமுக்கு நான் இறங்காம இருப்பேனா? அல்லேலூயா. நான் அவனை சொன்னது முதல், அவனை அழிச்சிருவேன், அவனை தண்டிச்சிருவேன்னு சொன்னது முதல், அவனுக்காக என் இருதயம் குழம்பி கொண்டிருக்கிறது. ஐயோ, என் பிள்ளைய திட்டேனே அப்படின்னு என்ன செய்யறாராம்? அவன் மனஸ்தாபப்பட்டதுனால, அவன் மனம் திரும்பினதுனால தேவனுடைய இரக்கம் பாருங்க. ஐயோ, இவனை ஏன் நான் இப்படி சொன்னேன் அப்படின்னு, தப்பு உன்னை தண்டிச்சிருவேன்னு சொல்லிட்டேனேன்னு சொல்லி என் மனம் எனக்குள்ளே குழம்பி கொண்டு இருக்கிறதுன்றார். இதுதான், இப்படிப்பட்ட இரக்கத்தை உள்ள தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். இப்படிப்பட்ட இரக்கம் உள்ள கர்த்தரை தான் நீங்களும் நானும் சேவிக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த இரக்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? எனக்கு ஆண்டவரே, வாழ்க்கையில நீங்க விரும்புகிற ஒரு பரிசுத்தம் வேணும், பாவத்தை மன்னிக்கணும், அதான் இரக்கம். இன்னைக்கு சத்தியம் என்னது? என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, ஆண்டவரே என்கிட்ட இருக்கிற இன்னும் நீங்க மன்னிச்சிருக்கிறீங்க சிறுவையில், நான் உங்க பிள்ளை தான். ஆனா நீங்க எதிர்பார்க்கிற இன்னும் பரிசுத்தம், அந்த வாழ்க்கை என்கிட்ட இன்னும் எல்லாம் இல்லை. அதுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்குறேன், உங்களை போல வாழ ஆசைப்படுறேன் அப்படின்னு இரக்கம் கேட்டுருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்ல, கண்டிப்பா இறங்கியே தீர்வாரு. கேட்டுக்கிட்டே இரு, அதுக்கு ஒரு இரக்கம் கிடைக்கும், அந்த வெளிச்சம் கிடைக்கும். தேவனை தேடுறதுக்கு ஒரு வெளிச்சம் உனக்கு கிடைக்கும்.
அந்த பரிசுத்தத்தை நோக்கி போற இதுதானா, அதை ஜெயிக்கிறதுக்குரிய பலன் உனக்கு கிடைக்கும். தேவனை போல வாழக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் உனக்கு தருவார். எழுந்து நின்று ஜெபிப்போம். அப்படி இல்லாதவர்கள் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் 2 காரியங்களுக்கு சொன்ன. ஒன்று, இந்த பூமியில் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கணும்.